பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நெகேமியா 4வது அதிகாரம் 10வது வசனம் எப்படியாய் கூறுகிறது: அப்பொழுது யூதா மனிதர், சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாயிருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள் என்பதாக. சோர்ந்து போன யூதாவின் மனிதர்கள், டிஸ்கரேஜ்ட் மென் ஆஃப் ஜூடா என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். நெகேமியா இடிந்து போன எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்கு பெர்சியா தேசத்திலிருந்து எருசலேமுக்கு வந்தான். அங்கே காணப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி, எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி தன் தேவனுடைய கரம் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா அவனோடே சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது அவர்கள், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு கைகளை திடப்படுத்தி நெகேமியாவிற்கு தோள் கொடுத்தார்கள். அலங்கத்தை கட்டுகிற வேலையானது கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்தேறி கொண்டு வந்த வேளையில் அது எதிரிகளை எரிச்சலடையும்படிக்கு செய்தது. அவர்கள் பலவிதங்களில் தடைகளை உண்டு பண்ணினார்கள். கட்டுகிறவர்களுக்கு மனமடிவை உண்டாக்கினார்கள். அந்த வேளையில் இவர்கள் ஜெபம் பண்ணி இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்து வேலையை தொடர்ந்து செய்தார்கள். பல நேரங்களில் கர்த்தருடைய பணி புறஜாதிகளால் பாதிப்படைகிறது. சத்துரு அவர்களை பயன்படுத்தி கர்த்தருடைய காரியங்களை தடை செய்ய முயற்சிக்கிறான். ஆகிலும் நாம் ஜெபம் செய்யும்போது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். இந்த சூழ்நிலையில் சொந்த ஜனங்களாகிய யூதாவின் மனிதர்கள் நெகேமியாவை நோக்கி, சுமைக்காரரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாயிருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்று திடீரென்று கூறினார்கள். யூதாவின் ஜனங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிற வாசல்களையும் அலங்கத்தையும் பாராமல் இன்னும் சுத்தம் செய்யப்பட வேண்டிய மிச்சமாயிருக்கிற மண்மேட்டை பார்க்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்களுக்குள் அவிசுவாசம் சோர்வும் இணைந்து காணப்பட்டது. யூதா என்றாலே துதி என்று அர்த்தம். எப்போதும் போர் முனையில் முன்பு நிற்கிறவர்கள், பாடி துதித்து வெற்றியை பெற்றுக் கொடுப்பவர்கள். அவர்கள் பலத்த தைரியசாலிகள். அப்படிப்பட்டவர்கள் வாயிலிருந்து சோர்வின் வார்த்தைகள் வெளிப்படுவது ஆச்சரியமாய் காணப்படுகிறது. வேலையை தொடங்கும் போது உற்சாகமாய் காணப்பட்டவர்கள் முடிவதற்குள் சோர்ந்து போகிறவர்களாய் காணப்பட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பணி கடினமானது தான். ஆனால் அது ஒரு சுகமான சுமை. துவக்கம் அற்பமாய் காணப்பட்டாலும் அதன் முடிவு சம்பூரணமாய் காணப்பட வேண்டும். ஆகியால் ஒரு நாளும் சோர்வுக்கு இடம் கொடுத்து விடாதிருங்கள். உங்களை பலத்தால் இடைகட்டி கொண்டு கர்த்தருடைய பணியாகிய நல்ல வேலைக்கு உங்கள் தோள்களையும் கரங்களையும் கொடுங்கள். அப்பொழுது அலங்கம் 52 நாட்களில் கட்டி முடிக்கப்பட்டதைப் போல கர்த்தருடைய காரியங்களும் குறித்த வேளையில் நிறைவேறும். கர்த்தருடைய வேலையை உற்சாகப்படுத்த முடியவில்லை என்றாலும் அதை செய்கிறவர்களுக்கு மனமடிவை உண்டாக்கி விடாதிருங்கள். அப்போது கர்த்தர் உங்கள் செய்கைக்கு தக்க பலனை தந்து உங்களை கனம் பண்ணி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நம்ம நாட்டுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். ராஜா, உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவீராக. சத்துரு விதைக்கிற எல்லா சோர்வின் ஆவிகள் இவர்களை விட்டு வெளியேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இவர்கள் உமக்காக பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு கர்த்தர் நீர் பயன்படுத்துவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. கண்மணி போல காத்திருடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளித்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.